வெல்கம் டு ஆல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, டிஎன்யூஎஸ்ஆர்பி சப் இன்ஸ்பெக்டருக்கான நோட்டிஃபிகேஷன் நமக்கு என்றைக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியல் வெப்சைட்லேயே டிஎன்யூஎஸ்ஆர்பி நமக்கு வந்து அளிச்சிருக்காங்க. அந்த இன்ஃபர்மேஷன் நம்மளை எப்படி பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு தான் எவ்வளோ நாளில் எக்ஸாம் வந்து நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, நெக்ஸ்ட்டு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்ததுலேருந்து நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து பிசி எக்ஸாம் வந்து நமக்கு எவ்வளோ சீக்கிரமாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் ஏ டு ஜெட் நம்ம இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம இதில் பார்க்க போகிறோம். நீங்கள் டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி கான்ஸ்டபிளுக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பிளேலிஸ்ட்டில் போலீஸ் சிலபஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாப்பிக்கில் இருக்கும். நீங்கள் அதை பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதில் இம்பார்ட்டண்டான லெசன்ஸ் வந்து உங்களுக்காண்டி கொடுத்துருக்கோம். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அந்த லெசன்ஸை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கான டைம் வந்து கூடுதலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மீத லெசன்ஸை வந்து நீங்கள் படிக்கிறாப்புல பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து இம்பார்ட்டண்டான லெசன்ஸை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணி எடுத்துக்கோங்க. செகண்ட் வந்து நீங்கள் வந்து இம்பார்ட்டண்டான பார்க்குறது வந்து டெஸ்ட் பேஜ் வந்து இப்போதைக்கு வந்து நீங்கள் வந்து போடாதீங்க. யாருமே டெஸ்ட் பேஜ் வந்து நீங்கள் அட்டன் பண்ணாதீங்க. நோட்டிஃபிகேஷன் வந்ததுலேருந்து நீங்கள் வந்து டெஸ்ட் பேஜ் அட்டன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் ஒன் டைமாவது புக்கை வந்து ரீட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மட்டுமே நீங்கள் வந்து டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணுறதுக்கு எலிஜிபிலிட்டியாக இருப்பீங்க. நீங்கள் வந்து மோஸ்ட்லி ஃபுல் டெஸ்ட் பேட்ச் வந்து நீங்கள் வந்து அட்டன் பண்ணுறதுனால உங்களுக்கான எந்த பயனுமே இல்லை. நீங்கள் வந்து இல்லை கிளாஸ் வைஸ் அல்லது டாபிக் வைஸ் வந்து நீங்கள் வந்து டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணுங்கள். ஃபுல் டெஸ்ட் பேட்ச் யாருமே இப்போதைக்கு அட்டன் பண்ணாதீங்க. வாங்க இந்த சப் இன்ஸ்பெக்டருக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து நமக்கு எப்போ வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். நீங்கள் அஃபிஷியல் வெப்சைட்டான டிஎன்யூஎஸ்ஆர்பி வெப்சைட் செக் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கூகுள் வெப்சைட்லேயே ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து இஷ்யூ கொடுத்துருக்காங்க பாருங்களேன். நோட்டிஃபிகேஷன் வந்து எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஜூன் மாதத்தில் வந்து நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து அஃபிஷியல் வெப்சைட்லேயே நமக்கு வந்து கொடுத்துட்டாங்க. அதனால நம்மளுக்கு வந்து கண்டிப்பான முறையில் ஜூன் மாதம் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து வந்துடும். அதுக்கு நம்ம வந்து இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ இருந்தே நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிச்சிங்கனாலும் நீங்கள் வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பியில் எஸ்ஐக்கான செலெக்ஷனில் வந்து கண்டிப்பான முறையில் வெற்றி பெறலாம். வேக்கன்சி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா, நம்ம ஏற்கனவே சொன்னதுபடி தான் வேக்கன்சி அப்படிங்கிறது வந்து போன வட்டத்தை விட இந்த வட்டம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வர்றதுக்கு வந்து அதிக வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாருமே 4000 வேக்கன்சி வந்து சொல்லியிருந்தீங்க. அது வந்து எஸ்ஐக்கான டிஎன்யூஎஸ்ஆர்பியில் கிடையாது, ஆர்பிஎஃப்கான எஸ்ஐ போஸ்டிங்கை தான். அதை வந்து நீங்கள் எல்லாருமே தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க. எல்லாருமே 4000 சில்லற வேக்கன்சி வந்து சொல்கிறது வந்து நமக்கு வந்து ஆர்பிஎஃப்கான வேக்கன்சி தான். அது ஆர்பிஎஃப்பில் எஸ்ஐ போஸ்ட்டுக்கான வேக்கன்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பியில் எஸ்ஐக்கான வேக்கன்சி அது கிடையாது. அதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர்பிஎஃப்கான வேக்கன்சி, அதுக்கான வேக்கன்சி வந்து நமக்கு வந்து அலௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அஃபிஷியலாகவே கான்ஸ்டபிளுக்கும் எஸ்ஐக்கும் அலௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆர்பிஎஃப்பில் டிஎன்யூஎஸ்ஆர்பியில் எஸ்ஐக்கு மட்டும்தான் இப்போதைக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. அதுவும் இன்னும் நோட்டிஃபிகேஷன் வந்து ஜூன் மாதத்தில் வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸாம் வந்து எப்போ நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நமக்கு எப்போயுமே 3 மந்த் வந்து நமக்கு வந்து டைம் தருவாங்க. அதனால இப்போ வந்து ஜூனில் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஜூன் வந்து பாதியில் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. 15 வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அப்ளை பண்ணுறதுக்கு நமக்கு எப்போயுமே 1 மந்த் வந்து டைம் கொடுப்பாங்க. அதாவது 30 டேஸ் வந்து எல்லா எக்ஸாமுக்குமே இதுதான் ரூல்ஸு. 30 டேஸ் வந்து நமக்கு வந்து கண்டிப்பான முறையில் டைம் கொடுப்பாங்க. மோஸ்ட்லி அப்படி போனால் 28 டேஸ். இந்த 2 டேஸ் மட்டும்தான் நமக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கான டைம் கொடுப்பாங்க. நீங்கள் வந்து இப்போ ஜூன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஜூன் 15 வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஜூன் 15 ஜூலை 15 வரைக்கும் நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து அக்டோபரில் வந்து நமக்கு வந்து எக்ஸாம் வந்து கண்டிப்பான முறையில் கால்குலேட் பண்ணிடுவாங்க. அதனால் நீங்கள் இருந்து இப்போவே குறுகிய காலம்தான் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிச்சிருங்க. மோஸ்ட்லி 3 மந்தில் வந்து நமக்கு வந்து எக்ஸாம் வந்து நடந்துடும். அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பான முறையில் ஆகஸ்ட்டில் வந்து நம்ம வந்து எக்ஸாம் வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பி சப் இன்ஸ்பெக்டருக்கான எக்ஸாம் வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். இதுவே இப்போ டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நெக்ஸ்ட்டு வந்து பிசி கான்ஸ்டபிளுக்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது வந்து எக்ஸாம் முடிகிறதுக்குள்ளேயே, அதாவது ஆகஸ்ட்டில் வந்து எக்ஸாம் முடிகிறதுக்குள்ளேயே, சப் இன்ஸ்பெக்டருக்கான எக்ஸாம் முடிகிறதுக்குள்ளேயே பிசி கான்ஸ்டபிளுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வந்துடும். இந்த 2 நோட்டிஃபிகேஷனுமே இந்த வருஷம் வந்து வரும் சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. எக்ஸாம் வந்து
பிசிக்கு எக்ஸாம் வந்து நெக்ஸ்ட் இயர் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. இந்த இயர் வந்து கால்குலேட் பண்ண மாட்டாங்க. இந்த இயர் வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் இயர் தான் உங்களுக்கான எக்ஸாம் வந்து நடக்கும். அதையும் நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து பிசி அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கும்போது இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் வந்து நம்ம வந்து எல்லாமே கொடுக்க முடியும். ஆனால் எஸ்ஐ அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கும்போது நம்ம இம்பார்ட்டண்டான லெசன்ஸ் வந்து யாராலையுமே சொல்ல முடியாது. அதனால 6th to 10th வரை இருக்கிற ஸ்கூல் புக் வந்து நீங்கள் வந்து தெளிவாக படிங்க. நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 11th 12th புக்கை வந்து நீங்கள் ஒன் டைம் ரீட் பண்ணிடுங்க. இதுலேருந்து மோஸ்ட்லி கேட்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். 10th குவாலிஃபிகேஷன் வரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது பிசிக்கு நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். எஸ்ஐக்கு வந்து டிகிரி லெவலில் வந்து கேட்டிருக்காங்க. அதனால் நீங்கள் 11th 12th புக்கை வந்து மோஸ்ட்லி வந்து ஒன் டைம் ரீட் பண்ணுறாப்புல பார்த்துக்கோங்க. 6th to 10th புத்தகத்தை வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக 1 or 3 டைம் ஆகுது நீங்கள் வந்து அந்த புக்கை வந்து நீங்கள் ரீட் பண்ணியிருக்கணும். அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே இதுக்கான ஆல் இன்ஃபர்மேஷனையும் நம்ம வந்து கொடுப்போம். நெக்ஸ்ட் இயர்க்கான சப் இன்ஸ்பெக்டர் வந்து நமக்கு வந்து எக்ஸாம் வந்து நெக்ஸ்ட் இயர் வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட்டோட தேர்ந்தெடுப்பாங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து பிசி எக்ஸாம் வந்து படிக்கிறீங்க அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனல்லே இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் வந்து கொடுத்துருந்தோம். வித் வந்து மாடல் கொஸ்டின்ஸோடு நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் வந்து அதை பார்க்காதவங்க வந்து கண்டிப்பான முறையில் பார்த்துருங்க. எஸ்ஐக்கான லெசன்ஸ் வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு கொடுக்க பார்ப்போம். வேறு ஏதாவது இந்த நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு எதுவும் நீங்கள் எந்த எக்ஸாமுக்கு வந்து எஸ்ஐயா பிசி எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணுறீங்களா என்னன்னு சொல்லிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வர நண்பர்களுக்கு இது உதவியாக இருக்கும். நன்றி, வணக்கம்.